லூஸாக இருப்பானா? இவ்வளோ வேற ஆளாக்கணும். எங்கடி இருக்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் வா. இவ்வளோ வேற பிரச்சனை. செல்லா குட்டி அப்படியே சாப்பிட்றேன். வாடா வா. என்னண்ணா பண்ணுறது? இவனுக்கு எதனா பிரச்சனையாக இருக்கான். காலையிலே சாப்பிட்றதுக்கு வந்துட்டான். காலங்காத்தால கட்டிங் சாப்பிட வர்றீங்களாடா? வந்துட்டானுங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றதுக்கு. என்ன மாமாங்க பிரச்சனை? ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிட வந்துட்டானுங்க மாமே. ஏதாவது தெரியுமா? தெரில. எதுக்கும் அந்நிறுத்தலான்னு கூட்டின்னு வந்துரு. சரி பார்த்துப்போ மாமே. சார என்ன பிரச்சனை கேட்குறேன்ல? சார என்ன பிரச்சனை கேட்குறேன்ல, சொல்கிறா. உன் பிரச்சனை தீரணும்னா அனிருத்தை பார்க்கலாம் வா. இங்கே இரு, தலையிட்டான்னு தர்றேன். கட்டிங்க தோஸ்த் யாரு? இவன் தான் தலை, நான் சொன்ன ஆள். தலை இவன் தான் தலை. சாவத்துக்கு போனான். நான் தான் காப்பாற்றிட்டு வந்துவிட்டேன். நல்லா தம்பி பிரச்சனை உனக்கு? இன்டர்வியூ போனேண்ணா. என்னப்பா ஃப்ளாஷ்பேக்கா? அனிருத்த எல்லா சினிமாவில் மேலே பார்க்குறாங்க, நம்ம இப்போ கீழே பார்க்கலாம். புதுசாக மேனேஜர் போஸ்ட்டுக்காக இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். அப்புறமா கால் பண்ணுறேன். தேங்க்யூ. தலை உள்ள நான் கொஸ்டின் கேட்பான். தலை நான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரில. அநேகமாக தெரில. தெரியலையா? உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் இருந்த ஒரு இருந்தபடி நான் எழுத்துலாம் தலைகள் இருக்கு. தலை இதுலேருந்து வருமா? ஆ
இங்கே கூட எழுத்துலாம் சைனீஸ் மொழி இருக்குது. நல்லா பாரு, அது இங்கிலீஷ்ரா. பாரு, சைனீஸ் மொழி தான் இருக்குது. ஏய் திருப்பி படுறா. எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு இதுக்கெல்லாம் போவாதுன்ட்டு. வேணாம். சீப்பு கூட அப்படி சும்மா சிபி சிபி நீங்கிற. என்ன ரொம்ப சலிக்கிறா? அவன் வேலை கடையில் டென்ஷன்ல இருக்கிறான், சும்மா சிபி சிபி நீங்கிற. என்ன மாதிரி கூலா இரு. அப்துல் கலாம் உள்ளே வரலாமா சார்? கம் இன். ஒரு தொலை தீர்ந்து போச்சுப்பா. ம். வாட் இஸ் யுவர் நேம்? அப்துல் கலாம். வாட் குவாலிஃபிகேஷன்? சார் தண்ணி. இப்போ சொல்லு. படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? சார் குண்டூரில் லாரி கம்பெனி. என்ன வேலை தான் தெரியும் உங்களுக்கு? சார் பெரிய பெரிய வேலைலாம் தெரியும் சார். பெட்டர் ஆஃப் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். வாட் இஸ் யுவர் நேம்? குமார். வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? வேசர்பாடி. கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒழுங்காகவே சொல்ல மாட்டேறானே, இவனெல்லாம் என்ன பண்ணுறது? தம்பி, அப்போ எனக்கு வேலை இல்லையா? நான் கிளம்புறேன். கமிங் சார். எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். சிட் டவுன். What is your name? மதன் சார். Types of slab? ஒன் வேஸ் அந்த டூ வேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிரிட்ஜெலாம் எந்த மெத்தட் வச்சு கட்டுறாங்க? பிரிட்ஜு லிமிஸ்டிட். அது வந்து சார் வந்த ஒருத்தனாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்களாடா? என்னடா படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஒன்று பிடிச்சதை பிடிக்கணும், இல்லை படித்தது பிடிக்கணும். இது ஒன்றுமே இல்லாமல் ஏன்டா பெற்றவங்க காசை வீணாக்குறீங்க? காண சொன்னார் அப்துல் கலாம். நீங்கள் என்ன கனவு காண்றீங்க? டேட்டிங் போகிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் லைப்ரரி பக்கம் போயிருக்கீங்களா? உனக்கு எத்தனாவது இன்டர்வியூ இது? 12வது இன்டர்வியூ சார். உனக்கு என்ன தகுதிடா இருக்குது? நீ வாழ்கிறத விட போய் சாவலாண்டா. வெளியே போடா. வேலை கிடைக்கலன்ற உனக்கு மட்டுமா கிடைக்கல? பல பேர் கிடைக்கல. 50,000 பேர் எழுத வேண்டிய எக்ஸாமுக்கு 5 லட்சம் பேர் ஃபார்ம் எழுதி போடுறான். மீதி பேரோட வாழ்க்கை என்ன வருது? இல்லை சார், என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்க மாட்டேது. கிடைக்கலன்றியே. அப்படின்னா தான் முயற்சி பண்ண தம்பி. தலை அஜித்லேருந்து கிரிக்கெட் பிளேயர் சச்சின் வரைக்கும் படிச்சதுனால மேலுக்கு வரல, தங்களுக்கு பிடிச்சி செஞ்சதுனால தான் மேலுக்கு வந்துக்கிறாங்க. பிடிச்சி செஞ்சு பாரு, கண்டிப்பாக மேலே வருவேன். ம் சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏ தம்பி, நானா? காசு யார் கொடுப்பா? காசு இல்லைண்ணா. சும்மா தான் போ போ. ஹலோ.
ஃபோன் கீழே கிடந்தது. அங்கே தான் அந்த டர்னில் இருக்கேன். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக. அந்த டர்ன் தான். சீக்கிரம் வாங்க. சார் நீ தானே சார் ஃபோன் பண்ணது? ஆமாம் தான். தான் சார். சார் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீங்கள் தானே சார் அட்ரம் பட டைரக்டர்? ஆமாம், புது படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க வந்தேன், ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. சார் ஒரு மாதிரி இங்கே படம் கேமராமேனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, படத்தை வேறு சீக்கிரமாக முடியணும், என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஒன்று சொன்னால் தப்பு நினச்ச மாட்டீங்களா? பரவாயில்ல, சொல்லுங்கள். நானும் ஒரு கேமராமேன் தான் சார். எனக்கு படித்த ஃபீல்டு பிடிக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? ஓ அப்படியா? இது என்னோடய விசிட்டிங் கார்டு, வந்து என்னை மீட் பண்ணுங்கள். சரி சார். ஹர ஹர மகாதேவகி. பக்தா, பக்தா, இங்கே வா. பக்தா, என்னை தெரியவில்லையா? தெரியல சாமி. தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், பல கண்ட்ரியிலும் இருப்பேன், ஏன் இன்றிலும் இருப்பேன். இந்த பட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருதே. டேய் அப்துல் கலாமே, என்னடா பண்ணுறீங்க? எங்கே வேலை தேடி பார்த்தாலும் கிடைக்கல. இந்த டெக்னாலஜியில் இங்கே தான் பணம் வந்து கொட்டுதுன்னாங்க, அதான் இறங்கிட்டேன். அப்போ இந்த தாடிடா? சும்மா மச்சான். சரி வா போயினே பேசலாம். சரி மச்சான், போயிட்டு வரியா? வர மச்சான், வத்தாவலாம். பாய்சன் பாட்டிலோட இருக்கான். பாய்சன் பால் கையில் வச்சுன்னு இருக்கா? ஒன்றும் இல்லை, கையேடு. வேலை கிடைக்கலையா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அனுபவம் தான். நானும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் என் வாழ்க்கை. பல தடைகளை கடந்து வந்து இனி நான் ஜெயிச்சிருக்கேன். அந்த பாய்சன் பாட்டில் இது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடாது. வேலை கிடைக்கலனா தற்கொலை ஒரு தீர்வு இல்லை.